பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய நாளுக்குரிய சத்தியம் என்னன்னாக்கா, பிழைப்பு. இன்றைக்கி பிழைப்பு தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எப்படி பிழைக்கிறதுனே தெரில, எப்படி வருமானம் சம்பாதிக்கிறதுனே தெரிலன்னு ரொம்ப கஷ்டப்படுறோம் இல்லை. இப்போ நிறைய பேர் பார்த்தோன்னா இன்றைக்கி ரொம்ப பிழைப்புக்குரிய காரியத்தில் மிகவும் வேதனை அடைந்திருக்கிறாங்க. எப்படி பிழைப்புனே தெரியல. இது உலகக்குரிய காரியம். ஆனால் வேதத்தில் ஆண்டவர் ஒரு பிழைப்பு குறித்து சொல்கிறார். அந்த வசனத்தை வாசிக்கிறேன். கவனி இயேசு நாமத்தினால. கவனி இயேசு நாமத்தில் அதே யோவான் 6ஆம் அதிகாரத்தில் 37ஆம் வசனம் சொல்கிறாரு, ஜீவனுள்ள பிதா என்னை அனுப்பினது போலவும் நான் பிதாவினால் பிழைக்கிறது போலவும் என்னை புசிக்கிறவனும் என்னாலே பிழைப்பான். பாருங்க, பிழைப்பு. இது என்ன பிழைப்பு? நித்திய ஜீவனம் அடையும்படியான பிழைப்பு. அவன் உலகத்துக்குரிய பிழைப்பையும் அவனுக்கு கொடுப்பார். நான் சொல்லியிருக்கிறாருல்ல, ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை, அவைகளுக்கு உங்கள் பரமப்பிதா பிழைப்பூட்டுகிறார். அவைகள் விதைக்கிறதில்லை, நூக்கிறதில்லை. அப்போ காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்கள், ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்கள். அப்போ இவைகளுக்கெல்லாம் உங்களுக்கு பரமப்பிதா பிழைப்பூட்டுகிறார் இல்லை. அப்போ உங்களுக்கும் பிழைப்பூட்டுவார்னு சொல்லி ஒரு வசனத்தில் சொல்லியிருக்கிறார். ஆனால் இந்த இடத்துல அவர் என்ன சொல்றாருன்னா, ஜீவனுள்ள பிதா என்னை அனுப்பினது போலவும் நான் பிதாவினால் பிழைக்கிறது போலவும் என்னை புசிக்கிறவனும் என்னாலே பிழைப்பான். அப்போ இயேசுவை புசிக்கணும். சில பேர் இயேசுவை சொல்றது கஷ்டப்படுறாங்க. நான் நிறைய ஊழியக்காரர் சில பேர் ஜெபம் பண்ணும்போது நான் பார்த்தேன், லாஸ்ட்ல ஜெபம் பண்ணும்போது பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆமீன்றான். இயேசுடைய பேரை சொல்றதுக்கு அவங்களுக்கு கஷ்டமா இருக்கு. பிதா குமாரன் பரிசுத்தாவின் சொல்லி பேராலே ஆமேன்னு சொல்லிடுறாங்க. ஆனா ஆண்டு சொல்றாரு இந்த இடத்துல, நான் பிதாவினால பிழைத்திருக்கிறேன், அதனால நான் பிதாவினால பிழைக்கிறது போல என்னை புசிக்கிறவன் என்னால பிழைப்பான். அப்ப இயேசுவை புசிக்கணும், இயேசுடைய நாமத்தை அறிவிக்கிடணும். அவர் தானே மத்தியஸ்தர், அவர் தானே புதிய உடன்படிக்கக்கூடிய மத்தியஸ்தராக வந்தவர், அவர் தானே நியாயப்பிரமாணத்தினுடைய நிறைவேறுதலாக வந்தவர், அவர் தானே புதிய ஏற்பாடு. அப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசிக்கிறோம், இயேசு கிறிஸ்துவை நாம் புசிக்கிறோம். ரொம்ப இம்பார்ட்டன்ட். சில பேர் அதை என்ன பண்றாங்கன்னா, அப்படியே 3 கடவுள் நிலையில கொண்டு போறாங்க. சரி, அது அவங்களுடைய பாடு. அது அது திருப்தி. அதாவது ஆண்டவர் பிதாகுமாரன் பரிசுத்த ஆவியா இருக்கிறாரு. ஆனா அதே சமயத்துல நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு காரியம் இருக்குது. அவர் ஒன்றான மெய் தேவன் என்று சொல்லப்படுது. இது வேற சப்ஜெக்ட். இப்போ நான் அதை சொல்லலை. நமக்கு எப்படி பிழைப்பு வருதுனாக்கா, இயேசு கிறிஸ்து பிதாவால பிழைக்கிறது போல அவரை விசுவாசிக்கிற இயேசுவை நாம் உட்கொள்கிற போது, இயேசுவை நாம் புசிக்கிற போது நமக்கு பிழைப்பு உண்டு அப்படின்னு சொல்றார். அது மாத்திரம் இல்லை, கவனி இயேசு நாமத்தில் இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கிறோம். 60வது வசனம் 6:60 சொல்றாரு, அவருடைய சீஷர்கள் அநேகர் இயேசுவை இவைகளை கேட்ட பொழுது, இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்கள் என்றார்கள். எதை கேட்ட போது? இயேசுவை எப்படியா புசிக்க முடியும்? இயேசுவை புதுசா பிழைப்பான் போட்டிருக்குது. பாருங்க, வாசிக்கிறேன், கவனிங்க. அந்த 58ஆம் வசனம், வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே, இது உங்கள் பிதாக்கள் புசித்த மன்னாவை போல அல்ல, அவர்கள் மரித்தார்களே, இந்த அப்பத்தை புசிக்கிறவனோ என்றென்றைக்கும் பிழைப்பான் என்றார். வானத்திலிருந்து ஒரு அப்பம் கொடுத்தார். யாரு? மோசே வனாந்தரத்துல வானத்திலிருந்து ஆண்டவர் மன்னாவை கொடுத்தார். ஆனா அந்த அப்பத்தை புசித்தவங்க செத்து போயிட்டாங்க. ஆனா இந்த இயேசு கிறிஸ்துவை புசிக்கிறவங்க சாக மாட்டாங்க. இதான் பிழைப்பு. இந்த இயேசு கிறிஸ்துவுக்குள்ள வாழ்கிறவங்க, இயேசு கிறிஸ்துவை புசிக்கிறவங்க, அவங்க பிழைப்பாங்க, ஆனா சாக மாட்டாங்க. அப்படின்னு சொன்ன உடனே இவங்களுக்கு என்ன ஆச்சுனாக்கா, இவங்க என்ன பண்ணாங்க, ஐயோ இது கடினமான உபதேசம், இதுல யார் கேட்பார்கள் அப்படின்னாங்க. யார் கேட்பாங்க இந்த கடினமான? என்ன ஆண்டவரை புசிக்க சொன்னா அதோ கடினமான உபதேசம், ஆண்டவர் வாழ்றபடி வாழ சொன்னா அதோ கடினமான உபதேசம். கொலை செய்யறவனை பார்த்து நீ கொலை செய்யாதுன்னு சொல்றாரு, நீ கொலை செய்யக்கூடாது, சகோதரனை சிநேகின்னு சொல்றாரு, உன் சகோதரனுக்கு விரோதமா பொய் சாட்சி சொல்லாதுன்னு சொல்றாரு.
அப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அப்படியே ஒரு கணத்தில் இருந்தால் மறு கணத்தை காட்ட சொல்கிறாரு, விபச்சாரம் செய்யாதுன்றாரு. இதெல்லாம் பெரிய ஒரு கடினமான உபதேசம். ஆனால் உண்மையிலேயே கடினமான உபதேசம் தான். ஏன்னா மாம்சீகத்தில் அதை நிறைவேற்றுவது கடினமான உபதேசம் தான். ஆனால் இது மனுஷனால் கூடாது, தேவனால் கூடாது. நம்ம மாம்சீகத்தில் அந்த காரியத்தை நிறைவேற்றணும்னு ஆசைப்பட்டோம்னா கண்டிப்பாக முடியாது. ஆனால் தேவனுடைய சப்போர்ட், அதாவது அவரை புசிக்கும் போது, இயேசுவை புசிக்கும் போது, இயேசுடைய சப்போர்ட்டோடு கூட நம்ம செய்யப்படும் போது கண்டிப்பாக அந்த அந்த அவரை புசிக்கும் போது பரிசுத்தமாக வாழணும். ஆனால் அது மாத்திரம் இல்லாமல் கவனிங்க, இயேசு நாமத்தினால இன்னொரு வசனத்தை சொல்கிறாரு, கவனிங்க. இந்த இடத்துல 63ஆம் வசனத்தில், ஆவியோ உயிர்ப்பிக்கிறது, மாம்சமோ ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியும் ஜீவனமாக இருக்கிறது. அப்போ கர்த்தர் சொன்ன வாக்கு தத்துவம், கர்த்தர் கொடுத்த வசனம், அதுதான் ஜீவாப்பம். அதுதான் ஆண்டுடைய வார்த்தை தான் ஜீவாப்பம். அவருடைய வசனம் தான் ஜீவாப்பம். அவர் சொன்ன வார்த்தைகள், அவர் சொன்ன வாழ்ந்த வாழ்க்கை, அதுதான். அதான் கவனி. அப்போ ஆவி உயிர்ப்பிக்கிறது, மாம்சம் ஒன்றுக்கும் உதவாது. அப்போ நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியும் ஜீவனமாக இருக்கிறது. அப்போ ஜீவா அப்பனாக்கா இயேசு கொடுத்த வார்த்தை, இயேசு கொடுத்த வசனம். அப்போ அவர் வாழ்ந்தது போலவே, அவர் பிதாவுடைய சித்தத்தின்படி தன்னை வாழ்க்கையை அர்ப்பணித்தது போலவே நாம் இயேசு கிறிஸ்து நம்மை அழைத்த அழைப்புக்கு நம்மை அர்ப்பணிக்கும் போது ஆவி உயிர்ப்பிக்கிறது. ஆனால் மாம்சத்தின்படி நாம் தேவனுக்கு பிரியமாக வாழ முடியாது. மாம்சமோ என்ன சொல்றது, ஆவியின்படி உயிர்ப்பிக்குது. ஆனால் மாம்சம் ஒன்றுக்கும் உதவாது. மாம்ச இச்சை, மாம்ச சிந்தனை ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியும் ஜீவனமாக இருக்கிறது. அவருடைய வசனத்துக்குள்ளதான். ஒருவருக்கு ஒரு அன்பாரனா அடிச்சுட்டு பிறண்டு இருக்குது. ஊழியக்காரர்களுக்குள்ளே சண்டை, எங்க ஏரியா உள்ளே வரக்கூடாது, நான் வச்சிருக்க நீ எப்படி சபை பண்ணணும், ஆளை வச்சு அடிக்கிறது, ரவுடி வச்சு அடிக்கிறது, என்னையா இது? இதெல்லாம் நம்ம நாட்டில் தான் நடக்குது, நம்ம ஊரில் தான் நடக்குது. இதெல்லாம் போய் வெளி தேசத்தில் இல்லை, இதெல்லாம் நம்ம பக்கத்தில் தான் நடக்குது. அப்போ மாம்சம் ஒன்றுக்கும் உதவாதுன்னு நான் சொல்ல ஆண்டு சொல்கிறாரு பாருங்க. மாம்சம் ஒன்றுக்கும் உதவாது. அப்போ நமக்குள்ள வசனங்கள் தான் ஆவியும் ஜீவனமாக இருக்கிறது. யாருடைய வசனம்? இயேசு கிறிஸ்துனுடைய வார்த்தைகள். அது மாத்திரம் இல்லை, இன்னொரு காரியத்தை குறித்து பேச சொல்லுது, ஆயினும் உங்களில் விசுவாசாதவர்கள் சிலர் உண்டு அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா அது முதல் அவருடைய சீசர்கள் அநேகர் அவருடைய கூட நடவாமல் பின்வாங்கி போனாங்களாம். என்ன வார்த்தை கேட்டு, அந்த வசனத்தை கேட்டு அந்த வசனத்துப்படி நடக்க முடியாமல் பின்வாங்கி போயிட்டாங்க. நீங்கள் நிறைய பேர் அப்படிதான், ஐயோ அது கடினமான உபதேசம், அவன் திட்டிகிட்டே இருப்பான், நம்ம பார்த்து சும்மா இருக்க முடியுமா? அவன் நம்ம பிழைக்கிற இடத்துல வந்து அவன் கூட நம்ம சும்மா இருக்க முடியுமா? பிழைக்கிற இடமா அது சபை? பிழைக்கிற இடமா? சபை எனப்படுகிறது ஆத்துமாக்களுக்கு சுவிசேஷ அறிவித்து ரட்சித்து நித்திய ஜீவனுக்கு கொண்டு போகிற இடம். அது வந்து ஆத்துமாக்கள் ரட்சிக்கக்கூடிய ஒரு சபை. அதான் பரலோகம், குட்டி பரலோகம், அதான் சபை. அந்த சபையில் கூட பிழைக்கக்கூடிய காரியமும் வைத்திருக்கூடாது. ஆனால் ஆண்டவர் எதுவுமே கொண்டு வந்து ஜாட்டி எடுத்தார். என்னுடைய ஆலயத்தை நீங்கள் கல்லர் புகையில் ஆக்கி விட்டீர்களான்னு சொல்லி ஜாடி எடுத்து அடித்தார். அதெல்லாம் ஞாபகப்படுத்தி கொள்ளணும். ஆனால் சில பேர் கடினமான இருதயத்தினால பின்வாங்கி போயிட்டு எங்கள் ஏரியா உங்கள் ஏரியா, ஏன் ஆத்துமா உங்கள் ஆத்துமா, இப்படி நிறைய காரியத்தில் உடன்பாடு இல்லாத, தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தில் செய்கிறாங்க. அவங்க கடைசி காலத்தில் ஆண்டவர் ஏற்படுவாங்க. ஏதாவது வசனங்க. அது மாத்திரம் கவனி, இயேசு நாமத்தினால நல்ல கவனி பின்வாங்கி போனார்கள். அப்பொழுது இயேசு 12 நோக்கி, நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களா என்றார். அது சீசர்லாம் போயிட்டாங்க. 12 பேர் இருக்கிறாங்கல்ல, அவங்கள பார்த்து கேட்குறாரு, நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீங்களா? அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்க கவனி, இயேசு நாமத்தினால என்றால், சீமோன் பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, யாரிடத்துல போகும்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்திலே உண்டு. பாருங்க, யாரிடத்துல போகும்? இதை தான் நம்ம சொல்லணும். கர்த்தர் நமக்கு என்ன சொன்னாரோ, அன்பாருன்னா அன்பாருங்க, ஒருவருக்கு ஒருவர் அன்பாருங்கள், ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து ஒருவருக்காக ஒருவர் ஊக்கமான வேண்டுதலோடு ஜெபம் பண்ணுங்க. வீடுகள் தூரம் அப்பம் போட்டாங்க, ஒரு மனமாக கூடி இருந்தாங்க, ஒரு மனமாக தேவனை ஆராதித்தாங்க.
அப்போ சகோதர சுனகம் இருந்தது, அற்புத அடையாளம் நடந்தது. இன்னைக்கு எங்கள் ஏரியா, உங்கள் பாஸ்டர், எங்கள் பாஸ்டர், இயேசு கூறு போட்டாச்சு. உங்கள் இயேசு, எங்கள் இயேசு, எத்தனை இயேசு? ஆனால் வேதம் சொல்வது, இவங்க சொல்கிறாங்க யார் இடத்துல ஆண்டவரை போவோம்? எத்தனை இயேசு இருக்கிறாங்க? ஒரே இயேசு தான் இருக்கிறாரு. யார் இடத்துல போவோம்? நாங்கள் ஒரே இயேசு தான். அந்த இயேசு தான் கேட்கிறாரு, நீங்களும் போய்விட மனதாக இருக்கிறீங்களா? சண்டையில் போயிட மனதாக இருக்கிறீங்களா? பிரச்சனையில் போயிட மனதாக இருக்கிறீங்களா? போராட்டத்தில் போயிட மனதாக இருக்கிறீங்களா? எனக்கு பிரியமில்லாத காரிய செய்தி விளைவிட மனதாக இருக்கிறீங்களா? எல்லாரும் போயிட்டாங்க இந்த கடினமான உபதேசம் சொல்லிட்டு. நீங்களும் போயிட மனதாக இருக்கிறாங்க கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் யார் இடத்துல போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்திலே உண்டே. நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நாங்கள் விசுவாசித்தும் அறிந்தும் இருக்கிறோம் என்றார்கள். அதுதான் முக்கியமான ஒரு வாசனம். யார் இடத்துல போவோம்? யாருக்கு எந்த இடத்துல இந்த மாதிரி வார்த்தை சொல்லிக் கொடுப்பாங்க? அடிதான் தான் சொல்லி கொடுத்துக்கிறாங்க. எனக்கு கூட சின்ன வயசுலேருந்து பார்த்தோன்னா ஒருத்தன் அடிச்சுட்டாங்க, நேரம் அடிச்சுட்டு சும்மா மரம் மட்டும் பேர் அடிச்சுட்டு உடனே சொல்லி கொடுத்தாங்க. ஆனால் ஏசு அப்பா கிட்ட வந்து தான் அடிக்கிறவங்களை கூட மண்ணின்னு சொல்லி கொடுக்குறாங்க, பொறாமப்படக்கூடாதுன்னு சொல்லி கொடுக்குறாங்க. அவங்க தவறு செஞ்சால் கூட அவங்களை நேசிக்க சொல்லி கொடுக்குறாங்க. பாருங்க, இது யார் இடத்துல உண்டு? இங்கே தானே உண்டு. அப்போ இதை தான் ஆண்டு தெளிவாக சொல்கிறாரு, நாங்கள் யார் இடத்துல போவோம்? உம்மிடத்தில் தானே அந்த வசனங்கள் உண்டு. அது மாத்திரம் நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துவாச்சே என்று நாங்கள் விசுவாசித்து அறிந்திருக்கிறோம். அப்போ உலகத்தை படைத்த தெய்வமாச்சே, உங்களை விட்டு நாங்கள் எங்கப்பா போவோம் அப்படின்னு சொல்லி இயேசு அறிந்திருந்தாங்க. இன்னைக்கு கூட நாமும் கூட எந்த நிலையில் இருக்கிறோம்? ஊழியம் நமக்காகவா இல்லை இயேசுக்காகவா? ஆத்மா நமக்காகவா இல்லை இயேசுக்காகவா? அப்போ நாம் எதை சார்ந்திருக்கிறோம் என்பதை சிந்திக்க வேண்டும். எப்படி பிழைக்கிறோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் ஜெபிக்கலாமா? மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான இந்த செய்தியின் வாயிலாக எங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வார்த்தையை நினைவு கூறுகிறோம். ஜீவனுள்ள வார்த்தை, ஜீவனுள்ள வசனம் உம்மிடத்தில் தானே உண்டு. நாங்கள் யார் இடத்துல போவோம்? அந்த சீஷர்கள் சொன்னது போல இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதர சகோதரிக்குள்ளே அந்த நித்திய ஜீவனம் உண்டாகட்டும். உண்மை விட்டு விலகி போகக்கூடாது. அப்படி கிருபை பெருகட்டும். பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன நல்ல பிதாவே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.